ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதேதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கேனோ உபனிஷத் அதுல இரண்டாவது பகுதியில கடைசி மந்திரம், ஐந்தாவது மந்திரம். உங்க ஜெராக்ஸ்ல 91வது பக்கம். இக சேத்த வேதிதத சத்யமஸ்தி ந சேதி காவேதீன் மகதி வினஷ்டிஹி பூதேஷு விசித்ய தீராக பிரேத்யாஸ்மாலோகாதமிருதா பவந்தி அமிர்தாக பவந்தி. இந்த இரண்டாவது பகுதி என்பது மத்தியம அதிகாரி. முதல் பகுதிங்கிறது உத்தம அதிகாரிக்கு சொல்லப்பட்ட விஷயம். அது புரியாத போது அடுத்த விஷயம் மத்தியம அதிகாரி. அடுத்து 3-4 அதம மந்த அதிகாரி. அதமல மந்த அதிகாரி. இப்போ இதுல இதுவரைக்கும் நம்ம என்ன இந்த இரண்டாவது பகுதியில பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஞானத்துக்கு பெறுவதற்கு உண்டான உபாயத்தை நம்ம போன மந்திரத்துல பார்த்தோம். போதம் பிரதிபோதம் விதிதம் மதம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல இரண்டாவது பகுதியில ஆக்சுவலா குரு நீ பிரம்மனை அறிந்ததன்னு சொன்னீன்னா, அறிந்தேன் என்று நீ சொன்னால் நீ உண்மையில் அறியவில்லை அப்படின்றவாரு. அப்போ உடனே அவன் சொல்லுவான், நான் அறிகிறேன் அறியவில்லை அப்படிங்கிற பதில் வரும். அறிகிறேன்னு அறியவில்லைங்கும் போது நான் பிரம்மனை அறிவடு பொருளாக நான் அறியவில்லை. அறிகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதிஷ்டானமாக, இந்த உலகத்திற்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக அழியாத சாஸ்வத தத்துவமாக பிரம்மனை அறிகிறேன். அறிவடு பொருளாக நான் பிரம்மனை அறியவில்லைங்கிற ஒரு இன்டெலிஜென்ட் ஆன்சர் given by the student. அதுக்கப்புறம் இப்போ அவர் ஒரு உபாயத்தை சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஒரு எண்ணத்துல பிரம்மனை அறிவதற்கு உண்டான உபாயம். இப்ப எப்படி நம்ம பஞ்சகோஷ பிரக்ரியா அப்படிங்கிற ஒரு உபாயம், அவஸ்தாத்ரய சாட்சி, காரிய காரண மெத்தடு, அது இந்த மாதிரி பிரகாரம் நம்ம பிரம்மனை அறியறதுக்கு பல அவஸ்தாத்ரய சாட்சி மூலியமாக எப்படி ஆத்ம தத்துவத்தை அறிந்து அதுவா பிரம்மம். இந்த மாதிரி இந்த இடத்துல சாஸ்திரம் யூஸ் பண்ற டெக்னிக் பிரதிபோதம். ஒரு எண்ணத்தை எடுத்து வச்சு, அந்த எண்ணம் என்பது ஜடம், ஏன்னா பஞ்சபூத்தேன கிருதம். அப்ப அந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம பிசிக்கி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எண்ணம் அறிவாக ஒரு விருத்தி ஞானமாக பரிணமிக்க வேண்டும் என்றால் அங்கு இருக்கிற ஒரு சைத்தன்யம் தான் அந்த விருத்தி என்ன பண்ணுது, விருத்தி ஞானமாக. விருத்தி ஏற்படுவது ஜடம், விருத்திங்கிறது ஜடம். ஆனா நமக்குள்ள என்ன ஏற்படுவது, விருத்தி பற்றிய ஞானம், அறிவு. அப்ப அந்த அறிவு ஏற்படணும், விருத்தி ஞானம் ஏற்படணும்னா இருக்கிற யாரு, நான் தான் சைத்தன்ய சொரூபமாக கான்சியஸாக இருக்கிற நான் தான் என்ன பண்றேன், அந்த விருத்திக்கு, அந்த விருத்தி ஞானமாக நான் விருத்தியை விருத்தி ஞானமாக மாற்றுகிறேங்கிறத அந்த போதம் பிரதிபோதம் பிரதிபோதம் விதிதம் மதம். அதை அமிர்தத்துவம் ஹி விந்ததே. இதையே அறிகிறோம் அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு. இறப்பு என்பது அவருக்கு இந்த ஜென்மத்தில் ஏற்படுவதா கடைசி இறப்பு. மறுபடி மரணம் என்பது கிடையாது. அப்படின்னா பிறப்புன்னு இருந்தா தானே அப்புறம் மரணம். அதனால மரணமில்லா பெருவாழ்வை அவன் அடைகிறான். ஆத்மாவின் வீரியம், இது சாதாரணமாக அடையப்பட முடியாது. கடைசி என்ன போன கிளாஸ்ல பார்த்தோம், வீரியம்னா என்ன. இப்ப மனிதனுக்கு எந்தெந்த வகையில மனதுக்கு வீரியம் கிடைக்குது, ஒரு பணம் வந்தா, தனம், யூஸ்வலா தனம்ங்கிறது ஒரு வீரியம். ஆனா அதெல்லாம் என்னது, அனித்தியமான வீரியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது அந்த கரண சுத்தத்தினால் வருகிற
வீரியத்தை அந்த அப்படிப்பட்ட மனதினால்தான் ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மனா மனம் வீரிய ஆத்மா வீரிய மனதினால் அறியப்படுகிறது உறுதிகான மனம். அப்ப எங்கெங்க வீரியம் வருதுன்னு பார்த்தோம். ஒரு தனத்தினால வரலாம், ஒரு மந்திரத்தினால சொல்லி மனம் வீரியத்தை அடையலாம், அல்லது ஒரு மருந்தின் சாப்பிட்டு நாம மருந்தினால அந்த வீரியத்தை அடையலாம், அல்லது கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் பாந்தவா அதுவும் நமக்கு என்ன கொடுக்கும் ஒரு வீரியத்தை கொடுக்கும். ஆனா அதுல என்ன சக்தி எல்லாம் எப்படி வருது மனதுக்கு அது டெம்பரரி. ஏன்னா டெம்பரரியான விஷயத்திலிருந்து ஒரு வீரியம் வருதுன்னா அதுவும் என்னதுதான் இப்ப நான் சொன்ன மந்திரம் ஔஷதம் பாந்தவகெல்லாம் என்ன உறவர்கள் எல்லாமே அனித்தியம். அதுல இருந்து வரக்கூடிய வீரியம் மட்டும் எப்படி பர்மனண்டா இருக்குமா இருக்காது. அப்போ பெர்மனன்ட் ஆனது அந்த கரண சுத்தம் உறுதி மனதில் இருக்கிற அழுக்குகள் நீங்கி மனம் சுத்தம் ஆகும் போதுதான் அந்த ஆத்மனா வீரியம் விந்ததே அந்த மனதினால்தான் இந்த ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கறத நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல இந்த மந்திரத்துல மனித ஜென்மத்தினுடைய மகிமை கூறப்படுகிறது. கடைசி 5வது மந்திரத்துல மனித ஜென்மத்தினுடைய மகிமா எப்படி ஞானம் பெறுவது அந்த ஞானத்துடைய பலன் என்ன ஞானம்னா எப்படி அதனுடைய பலன் இந்த எல்லா கருத்துக்களும் சொல்லப்படுகிறது. இக சேத்து அவேதி அதாவது இந்த சரீரத்தில் நீ அறிந்தாய் என்றா இக சேத் அவேதி இந்த மனித ஜென்மத்தில் நீ அறிந்தாய் என்றால் அத சத்தியம் அஸ்தி அப்பதான் வாழ்க்கைக்கு ஒரு உண்மைன்னு என்ன சொல்றது இந்த வாழ்க்கையே ஒரு அர்த்தமுடையதாக ஆகிறது. இந்த சரீரத்தில் நீ இந்த ஞானத்தை பெற்றாய் என்றால் தான் இந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குது ஒரு அர்த்தம். நிறைய பேர் புலம்புறத பாக்குறோம். எதுக்கு நான் வாழனே தெரியலீங்க, எதுக்கு நான் வாழறேனே எனக்கே தெரியல. அடிக்கடி இந்த ஒரு மனம் ஒரு துக்கத்துக்கு போறதை நம்ம பாக்குறோம். ஒரு எம்டினஸ் சூன்யம் ஒரு இயலாமை. எதுக்கு அப்படிங்கும்போது அது ஏன் அப்படின்னா எப்ப இந்த ஞானத்துக்கு வரலையோ அவங்க எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் சொத்து உறவுகள் எல்லாம் வச்சிருந்தாலும் அங்க எங்க வந்துருவாங்க ஒரு 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 என்ன சொல்றது அந்த இடத்துல ஒரு எம்டினஸ் மனதுல. எதுக்காக இருக்கிறோம் இவர் என்ன சொல்றாரு இத கத்துக்கிட்டா மட்டும்தான் அத சத்தியம் அஸ்தி வாழ்க்கைக்கு ஒரு உண்மை அர்த்தம் கிடைக்கும். இது அறியல அப்படின்னா நச்சேத் அவேதிங்கிறார். நச்சேத் சப்போஸ் நீ அறியலை அப்படின்னா அது மகத்தி வினஷ்டி. எப்படி மகதி வினஷ்டி இது சொல்றாரு பெரிய இழப்பு. மகதினா பெரிய, வினஷ்டினா இழப்பு. இந்த சரீரத்தில் நீ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆக போகுது. அப்புறம் என்ன சொல்ற நச்சேத் அவேதி நீ தெரியல அப்படின்னா அது என்னதுங்கிறாரு மகத்தி வினஷ்டி. எப்படி மகத்தி வினஷ்டின்னு பார்க்கலாம். இப்போ சத்தியம் அஸ்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே உண்மையை விரும்புகிறோம். ஒரு திருடனா இருந்தா கூட நீ யோசனை பாருங்க 2 பேரு பிளான் பண்ணி திருட போறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டுல திருட போறான். அந்த 2 பேத்துல ஒருத்தன் இன்னொருத்தன் உண்மை எதிர்பார்ப்பானா எதிர்பார்க்க மாட்டான். திருடன் தான், ஆனா அவனுமே என்ன எதிர்பார்ப்பான் உண்மையை. உண்மையை தெரிவது எல்லாரும் எதை விரும்புகிறோம் உண்மையை. நாம உண்மையாக உலகத்துக்கு இல்லைன்னா கூட நாம எதத்தை எதிர்பார்த்து வி லைக் உண்மை. அதாவது அந்த உண்மையை நம்மிடம் யாராவது மறைச்சாங்க அப்படின்னா திருடனா இருந்தா கூட என்ன வரும் கோவம். அங்க எவ்வளோடா புடுங்கின 5 பவுன் புருடிட்டு 2 பவுன் திருடனன்னு சொன்னான்னு வச்சுங்களேன் அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும். சோ எல்லாருமே சின்ன குழந்தையில இருந்து பாருங்க மாத்தி சொல்லி பாருங்க அது பிடிக்காது. ஏன்னா அந்த பொய் மனதுக்கு ஒரு வலியை கொடுக்கும். நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய. நம்ம கிட்ட ஒருத்தர் பொய் பேசுறாங்க போது அதுல அவங்க கோடி பணம் கொடுத்துரு கை நீட்டி கோடி பணத்தை வாங்கியிருப்போம். ஆனா ஒரு பொய் பேசிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த கோடி பணத்தை அப்படி வீசி எரியலாங்கிறாங்கிற ஒரு வழி வருதா இல்லையா. யாருமே என்ன உண்மையை எல்லாருமே என்ன பண்றப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா எவ்ரிபடி லைக்ஸ் உண்மை ஒன்லி. அதனாலதான் இந்த வாழ்க்கையே அர்த்தம் உள்ளதாகுது. நீ எதுக்காக பிறந்திருக்குங்கிற உண்மை தெரியாம இருக்கிறனாலதான் வாழ்க்கையில் துக்கமே. அந்த உண்மையை நம்ம எந்த இடத்துலயும் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த பிறவி எதற்காகன்னு என்ன தெரியுது இல்ல உண்மை நமக்கு தெரிவதில்லை. பொய்யான வேஷத்துக்காக நம்ம என்ன பண்றோம் அதுக்காக வாழ்றோம் இதுக்காக வாழ்றோம் ஒரு குடும்பத்துக்காக வாழ்றோம் எதுக்காக வாழ்றோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க இப்போ பிராக்டிக்கலா நான் அதை அனுபவிச்சது. அதாவது உன்னுடைய பிரயோஜனம் எப்பன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம 1 லட்ச ரூபா போட்டு ஒரு செல்போன் வாங்கணும்னு வச்சுக்கங்களேன். என்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அதாட்ட மகத்தி வினிஸ்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னதான் தெரியும் அந்த சிகப்பு அந்த பச்சை பேசுனா ஆஃப் பண்றது இவ்வளவுதான்
கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த கூகுள் மீட்ல ஆன் பண்றது. இதை தவிர வேறு ஒண்ணுமே எனக்கு அதுக்குள்ள தெரியாது. அந்த 1,00,000 போன் என்கிட்ட என்னது? மகத்தி வினஷ்டி. இதே அது பயன்படுத்துக்கு கையில இருந்தா அது பயன்படும். சோ புரியுதுங்களா? அது என்னன்னா பிரயோஜனம் ஆஃப் ஹியூமன் பாடி. ஏன்னா எதற்காக நம்ம ₹1,00,000 செல்போன் வாங்கி ஆப்பரேட் பண்ண தெரியாமங்கிற மாரி, நீங்க ஒரு மனித சரீரம் எப்படிப்பட்ட செல்ஃப் கான்ஷியஸ் ஆன மனித சரீரத்தை பெற்றுட்டு, நாம் இந்த லௌகீக விஷயத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சிகப்பு பட்டனையும், பச்சை பட்டனையும் அமுத்திட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நமக்கு இந்த சரீரம் எதற்காக எடுத்துக்கொண்டு வந்தோமோ, அதை நம்ம யூஸ் பண்ணலிங் போது மகத்தி வினஷ்டி. இதே ஒரு சொல்லுவாங்க. அந்த மலைவாழ் மரங்கள்லாம் அந்த காலத்துல இப்பல்லாம் இல்லைங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு சந்தன மரத்துக்கும் மற்ற மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. மரத்தை வெட்டி காய வச்சு அடுப்புல வச்சு சமைச்சுக்குவாங்க. அது சந்தன மரமாக இருந்தாலும் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அந்த வேல்யூ தெரியாத போது ஒரு காட்டுவாசி என்ன பண்ணுவான்? அதையும் மரமாத்தான் பார்ப்பான். அந்த சந்தன மரத்தையும் அடுப்புல வச்சு எரிச்சிருவாங்க போது அந்த இடத்துல சந்தன மரம் தன்னுடைய மதிப்பை இழக்கிறது. அது அவனுக்கு தெரியல. எப்படி சந்தன மரத்தை விறகுல வச்சு எரிக்கிறதுக்கு சமம் வேதாந்த வகுப்புகளுக்கு வராமல் இருக்கிற இந்த மனித சரீரம். எப்ப நீங்க வேதாந்த வகுப்புகளை வர்றீங்களோ அப்பதான் என்ன ஆகுது? எதற்காக இந்த சரீரத்தை நம்ம பெற்றுட்டு வந்தோமோ அதற்குண்டான முயற்சி செய்கிறோம். சந்தன மரத்தினுடைய மதிப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ₹1,00,000. ஏன்னா செல்போன்ங்கிறது பிராக்டிகலா வந்தனால சொன்னேன். ₹1,00,000 போட்டு செல்போன் வாங்கினாலும் அதுல எங்க யாருக்கு யூஸ் ஆகுமோ அதோட வேல்யூ தெரியுதோ, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. யாருக்கு அதோட வேல்யூ தெரியுதோ அவங்ககிட்ட அது என்ன ஆகும்? பயன்படும். இது நிறைய இடத்துல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாங்க வாழ்க்கையில. இட் இஸ் அ பியூர் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். ஆரோக்கியம். ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் அது வேல்யூ தெரியாது. தெரியவே தெரியாது. எந்த இடத்துல நீங்க ஆரோக்கியம் ஒரு இடத்துல சளி காய்ச்சலா விடுங்க. அது 3 நாள் நல்லா போயிரு, 4 நாள். எந்த இடத்துல ஒரு ஆரோக்கியம் குன்றி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறுதோ அப்பதான் தெரியும் அந்த ஆரோக்கியத்தோட மதிப்பு. ஐயோ, இந்த ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்காக நம்ம எந்த வேலையும் செய்யாம பணம் குடும்பம் சமுதாயம் ஓடிட்டமேன்னு கட்டல்ல உட்கார்ந்துட்டு யோசனை பண்ணுவோம். டூ லேட். சோ ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஆரோக்கியமாக இருக்கும் போதே முயற்சி பண்ணிக்கணும். ஆரோக்கியத்தை இழக்காமல் இருப்பதற்கு எப்ப முயற்சி பண்ணணும்? ஆரோக்கியமாக உடல் இருக்கும் போதே அது ஆரோக்கியம் கெடாமல் இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம்னா ஒரு 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 தாட் ஆஃப் தி டேவா சொல்றேன். எந்த காலத்தில் இனி எதுக்கு வேணா அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. எந்த காலத்தில் எது கிடைக்கிறதோ அதன் வேல்யூ தெரிந்து பயன்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள். இதுதாங்க ரகசியம் ஆஃப் லைஃப். ஏன்னா அது வரும். அது எது வேணா நீங்க எடுத்துக்குங்க. ஒரு சாண்டிங் கிளாஸ் போடுறோம், சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் நமக்கு வராது, இது நம்மளால சொல்ல முடியாது, நமக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி, விட்டடிச்சிட வேண்டியது. அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து சொல்லும் போது என்ன வருது கடைசியில பாருங்க? அந்த காலத்தில் எது கிடைக்குதோ அதோட வேல்யூ தெரியாம விட்டுட்டீங்கன்னா அடுத்தது என்ன போன் வரும்? ஜி, சோகம், குற்ற உணர்வு வருதா இல்லையா? அந்த சோகத்தை குற்ற உணர்வு வந்தோன்னு போன் வரும். ஜி, எப்படியாவது கத்துக்கணும் ஜி, எனக்கு மறுபடியும் ஒரு கிளாஸ போட்டு சொல்லி கொடுங்க ஜி. எதுல போய் மாற்றம்? இது ஒரு பிராக்டிக்கலா நான் சாண்டிங் சொல்றேன். நான் சோகத்திலையும் குற்ற உணர்வுலையும் மாற்றம்னா என்ன பண்ணிருப்போம்? எனக்குள்ள சோகமா இருக்குங்க, எனக்குள்ள கில்ட், குற்ற உணர்வு, ஒரு கில்ட் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வாவே இருக்குது. நான் எனக்கு சோகமா இருக்குன்னா என்ன காரணம்? எந்த காலத்தில் எது கிடைத்ததோ அதனுடைய வேல்யூ தெரியாமல் அதை விட்டு விடும் போது மனம் சோகத்துக்கும் அந்த ஒரு கில்ட்டுக்கும் போய் மாட்டிக்கும். ஏன்? அந்த வேல்யூ தெரியாத. நீங்க ஸ்கூல் லைஃப் எடு, படிக்கிற பையன் அந்த வேல்யூ, படிப்போட வேல்யூ தெரிஞ்சு படிச்சானா வெற்றி. வாழ்க்கையில பின்னால ஒரு நல்ல ஜாப், நல்ல குடும்பம் அமையுது. அதுல வேல்யூ தெரியாம குறும்புத்தனம் பண்ணிட்டு இருந்தானா என்ன ஆகுது? வாழ்க்கையில என்ன ஆகுறான்? தோத்து போறானா? இது நீங்க ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம். எதுல சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்ங்க. அந்த வேல்யூஸ் பசங்களுக்கு எப்பவுமே படிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குன்னு சொல்லக்கூடாது. த வேல்யூ ஆஃப் தட் எஜுகேஷன். படிக்கிறதோட வேல்யூ. அது எந்த காலத்துல? இப்ப 20 வயசு ஐயா 5வது கிளாஸ் படிக்க முடியுங்க. 30 வயசு ஆகி அங்க 10வது படிக்க முடியும், பிளஸ் டூ எழுத முடியும். அது எழுதலாம், அது வேற விஷயம்.
எந்த காலம் பவமான சூக்த சொல்லி கொடுக்குறேன்னா, பவமான சூக்த சொல்லி கொடுக்குற காலத்துல தான் நீங்க படிக்க முடியும். லைஃப்ல உங்களுக்கு பவமான சூக்தம் இந்த டைம் கிடைக்கணும்னு இறைவனுடைய உங்களுடைய புண்ணியம் குடுத்தாச்சு. அத நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நான் அந்த வேலைக்கு போறேன். இந்த வேலை இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா? எல்லாம் விட்டடிச்சிட வேண்டியது. அப்புறம் என்ன பண்றது? எப்படி எப்படி கத்துக்கிறது? கிளாஸ கட் அடிச்சு எப்படி கத்துக்கிறதுக்கு உண்டான வழி அப்படியே போகுது மூளை. கிளாஸுக்கு வரலைன்னா இன்டெஃபினட் லாஸ். மகத்தி, வினஷ்டி. இதுதான் அந்த மகத்தி, வினஷ்டி நான் ஒண்ணொண்ணா சொல்லிட்டு வரேன். எங்கில புரியுதோ உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. அது நீங்க உணவுல எது ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வகுப்பு வேதாந்தம் எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க சாண்டிங் எடுத்தாலும் சரி, எதை எடுத்து பாருங்க. எந்த காலத்துல எது கிடைக்குதோ அதோட வேல்யூ தெரியாம விட்டுட்டோம்னா மகத்தி எனக்கு கிடைச்சு விடுறோம். நீங்க கிடைக்காம இருக்கிறது வேறீங்க. அதனாலதான் மகத்திங்கிற வேர்டு போடுறாரு. இப்ப கிடைக்கல விட்டுறீங்க, அது நஷ்டம்தான். அதுவும் அது வேற. இது கிடைச்சு வகுப்பு போட்டு டைம் கொடுத்து வந்து சொல்லு சாமி, ஒரு லைனா சொல்லு, தப்ப கரெக்ட் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு கிடைக்கிற விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் வேல்யூ தெரியாம தான் விடுறமே தவிர வேற நீங்க சொல்ற சுச்சுப்பி காரணம் எல்லாம் காரணமே அல்ல. மாஃபியா லேடிஸ் டான்சிங் இன் யூ. எதுக்கு? அந்த வேல்யூ ஏன் வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதை சேன் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய துக்கங்கள்ல இருந்து விடுபட்டுருவீங்களா? மாஃபியாலே விடுவாளா? புரியுதுங்களா? எங்க டான்ஸ் ஆடுறான்னு எந்த மாதிரி உங்களை திங்க் பண்ண வச்சு. ஏன்னா கத்துக்கிட்டீங்க. பவமான சூக்தம் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். கத்துக்கிட்டீங்கன்னா அது கொடுக்குற பலன் அபிரிதமானது. அபிரிதமானது. அதை படிச்சு உணர்ந்து சொன்னீங்கன்னா மட்டும்தான் தெரியும். அத அப்படிப்பட்டதை பெற்று பல துக்கத்திலிருந்து நீங்க வாழ்க்கையில விடுபற்றலாங்கிற ஒரு விஷயம் உள்ள கிடைக்கும் போது அதை விட வேல்யூ என்னது? வேற எதையோ வேல்யூ நினைச்சிட்டு போயிட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் வேஸ்ட் பண்றீங்க? அத வாழ்க்கையில கஷ்டப்படணும்னு பல பிராரப்தம் சுவாமிஜி. ஐயோ அந்த பிராரத்தை நான் ஒண்ணுமே உன்னுடைய உற்றும்பு. அதுக்கெல்லாம் அசைக்க முடியாது. ஏன்னா அதை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற பாப்போம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அழகா என்ன சொல்லுவீங்க? எனக்கு என்னால வர முடியலைங்க ஜி கிளாஸுக்கு அப்படிங்கும் போது நமக்கு பக்குங்கும். ஏன்னா வேல்யூ தெரியலையே தவிர உங்களுடைய நீங்க சொல்ற காரணங்கள் அல்ல. அது மாஃபியா லைஃப் இஸ் ப்ரொஜெக்டிங் யூ லைக் தட். அந்த மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண வைக்கிறாள தவிர உண்மை எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏதோ ஒன்ன பெறணும்னாலும் இன்னொன்னு இழந்து ஆகணும். அது ரெடியா இருக்கணும். நீங்க ஒன்றை இழக்கிறீங்கன்னா சிறியதான ஒரு விஷயத்தை இழந்தோம்னா தான் பெரிய விஷயத்தை நீங்க பிடிக்க முடியும். நம்ம என்ன இழக்கிறோங்கிறது சின்ன விஷயமா இருக்கணும். எதை பிடிக்கணுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கணும். இதுதான் intelligent way of living. Bringing Ishvara into your life is the intelligent way of living. Bringing Ishvara is chanting what? What do you mean by chanting? Or bringing Ishvara into your life. That is bringing Ishvara. Chanting na என்னங்க? Bringing Ishvara into your life. A part of your life. That gives a plunge. நீங்க மனதுக்கு உங்களால நீங்க முயற்சி பண்ணி இந்த சரீரத்திலிருந்து உங்க புத்தி சக்தியை வச்சு அடையப்பட முடியாத விஷயத்தை அது கொடுக்கும். ஏன்? ஈஸ்வரா. யார் கொடுத்தது? ஈஸ்வரா, நாட் எனி ஆச்சாரியர். சோ எப்ப நீங்க அது பாருங்க அதை இழந்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த போன் வரும் பாத்துங்க. ஒன்னா கில்ட் இல்லைன்னா சோகம். ஐயோ விட்டுட்டமே. எப்படியாவது அடையும். உடனே பாருங்க ஸ்பீடு வந்துடும். உடனே நம்மள ஸ்குவீஸ் பண்றது. எப்படியா கத்துக்கணும். என்ன பண்ண முடியும்? எல்லாம் அது ப்ராசஸ்ல மொல்லத்தானே போக முடியும். உடனே ஏதாவது பண்ணுனா என்ன பண்ண முடியும்? நாம காலத்தை இழந்ததுதான். மறுபடியும் நீங்க என்ன பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இருந்து ஏங்க ஆரம்பிக்க முடியுமா? பாவமான சூக்தி இஸ் இட் பாசிபிள்? அது இருக்கு 5 அத்தியாயத்தை மறுபடியும் ஒரு கிளாஸ் பண்ண மறுபடியும் நான் அடுத்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். How the lady mafia lady is done. அப்படிதான் அவங்கள பர்சனலா நான் பார்க்க மாட்டேன். How the mafia lady, is it possible to start Pavamana Sukta once again from the beginning? It's not at all possible. Once you are lost, it is indefinite loss. அது சாண்டிங் எடுத்தாலும் சரி. ஆரோக்கியம் வாங்க, யோகா கிளாஸுக்கு வாங்க. ஆரோக்கியமா இருக்கும் போதே ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கீங்க. ஐயோ என்னால முடியாதுங்க. அவங்க திட்டுவாங்க, இவங்க திட்டுவாங்க, பெர்மிஷன் கிடைக்காது. எல்லாம் மாஃபியா லேடி. அது கிடைக்காது, இது கிடைக்காது, அவங்க விட மாட்டாங்க. யாரு நம்மள தடுத்து நிறுத்து புடிச்சு வச்சு கட்டி வச்சிருக்காங்க? எல்லாம் உள்ள யார் ஆடுறா? மாஃபியா. எனக்கு அது டைம் இல்லை, இது டைம் இல்லை, அது அப்படி, இது இப்படி. சோ எது தெரியுது? சிலது வந்துங்க இதெல்லாம் இழக்கிறது தெரியுதுங்க. ஆனா வேதாந்த வகுப்புக்கு வராம இழக்கிறாங்க பாத்தீங்களா?
அது கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. இப்ப நீங்க வந்து ஆரோக்கியத்துக்காக முயற்சி பண்ணலீங்கிறது தெரிஞ்சிடும். சாண்டிங் பண்ணலைன்னா நம்ம இழந்துட்டோங்கிறது புரிஞ்சிடும். சாண்டிங்கும் புரிஞ்சிடும், ஆரோக்கியம் புரிஞ்சிடும். ஆனா இந்த வேதாந்த வகுப்புக்கு வரலைன்னு வச்சுக்கங்களேன், கடைசி வரைக்கும் இழந்தது நான் என்னன்னு கூட தெரியாது. ஜஸ்ட் லைக் தட். நம்ம எனக்கு காலைல எந்திரிக்க முடியாதுங்க, மாத்திரை சாப்பிடுறேங்க, நைட் சாப்பிடுறேங்க, காலைல சாப்பிடுறேங்க, அப்படி சாப்பிடுறேங்க, உடம்பு எல்லா உடம்புனா 1000 நோய் இருந்து அங்க தீருது. அதை எப்படி டேக்கிள் பண்ணணுமோ அந்த ஆரோக்கியத்தை ஈஸ்வரங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு யார் ரெடி? நோபடி இஸ் ரெடி. குடுத்து பாருங்க, அவரு பாத்துக்குவார். சூப்பரா என்னோட ஆரோக்கியத்தை பாத்துக்குவார். அது குடுக்கறது இல்ல. நானே ரெஸ்ட் எடுக்கும், நானே முடிவு பண்றேன், நானே தூங்குறேன். தமோ குணத்தில் எடுக்கிற முடிவுகள். இட் வில் நாட் ஹெல்ப் யூ. அது எதை வேணா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அடுத்த அடுத்த வேல்யூக்கு அப்புறம் என்ன வரும்? இப்ப என்ன தெரியுது? ஏன் மகத்தி வினஸ்டி மத்ததெல்லாம் கிடைச்சு விட்டுட்டா கூட தெரிஞ்சிரும். ஐயோ நம்ம விட்டுட்டேன்னு. ஆனா வேதாந்த வகுப்பை விட்டீங்கன்னா விட்டது கூட தெரியாது. நம்ம இழந்துட்டோங்கிறது கூட தெரியாது. ஒரு கிளாஸ் இழந்தீங்கன்னா அதுல என்ன இழந்தோங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு அங்க விஷயம் இருக்கு. அந்த அளவுக்கு அங்க அஜ்ஞானம் விளையாடும். புரிஞ்சுங்களா? அடுத்து பூதேஷு பூதேஷு விசித்திய தீராகா. இப்போ ஒரு பூதேஷு பூதேஷுனா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் விசித்திய எது இருக்கிற பிரம்மனை யார் அறிகிறார்கள்? வீர புருஷர்கள். ஒவ்வொரு இருக்கிற அவர்கள் என்ன? அஸ்மாத் லோகாத் பிரேத்திய. இந்த லோகம்னா இந்த இடத்துல உடம்புங்க. இந்த உடம்பை நீங்கிய பிறகு அஸ்மாத் இந்த லோகம் பிரேத்திய லோகத்தை அமிர்தாக பவந்தி. இப்படி அந்த அறிவை பெற்று விட்டீர்கள் என்றால் அமிர்தாக பவந்தி. பராந்த காலை வருமே உபநிஷத்துல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இறப்பு என்பது அவர்களுக்கு கிடையாது. சோ இந்த இந்த அத்தியாயம் 2வது அத்தியாயம் எப்படி ஆரம்பிச்சது? எந்த உடல் எப்படி ஆரம்பிச்சாரு? ஒரு கொஸ்டின், எந்த காரணத்தினால இந்த ஜடமா இருக்கிறது எப்படி ஆக்டிவேஷனுக்கு வருதுன்னு கேட்க, அது ஒரு அழியாத உணர்வுன்னு குரு சொல்ல, அப்புறம் 2வது மந்திரத்திலிருந்து என்ன வந்தது? எதை நான் பிரம்மத்தை நீ அறிந்தாய் என்று சொன்னால் நீ அறியவில்லைன்னு சொல்ல, நான் பிரம்மனை அறிந்தேன், பிரம்மனை அறியவில்லைங்கிற அர்த்தத்துல ஸ்டூடெண்ட் பதில் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான பிரதிபோதம் மதம் அப்படிங்கிற டெக்னிக்க சொல்லி, அதுக்கு அடுத்தது ஆத்மனா விந்தத்தே யாருனால? வீரியம். வீரியம் கொண்ட மனதினால் தான் ஆத்மனா விந்ததே தவிர அந்த பட்டிப்பட்ட மனதினால் தான் அறியப்பட முடியும் என்று சொல்லி இது 2வது இது முடிகிறது. அடுத்தது கமிங் டு 3வது அத்தியாயம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபார் மந்தம அதிகாரி. மத்தியம் அதிகாரி கீழே இருக்கிறவங்க மந்தாதி குவாலிபிகேஷன்ஸ் குறைவா இருக்கிறவங்களுக்காக இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறார். ஈவன் தோ ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே கம்ப்ளீட் உபதேசம் இஸ் கம்ப்ளீட்டட். பட் ஃபார் அதிகாரித்துவம் கம்மியா இருக்கிறவங்களுக்காக இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கதை. யூஸ்வலே குவாலிபிகேஷன் கம்மியா இருக்குது குழந்தைகளுக்கு எங்க ஆரம்பிக்கிறான்? எம்ஐ கிளாஸ்ல ஒரு கதையை சொல்லி ஒரு மாறலை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற மெத்தட்ல இவர் எங்க வராரு? கதைக்கு வருகிறது சாஸ்திரம். ஒரு கதையை ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு கதையின் மூலியமாக ஒரு ஒரு எளிமையான பகுதி தாங்க இது. பண்புகள் ரொம்ப முக்கியமா. கதைனாவே என்ன நம்ம முக்கியமா பார்ப்போம்? பண்புகள். ஏன்னா ஏன் இவ மந்த அதிகாரியா இருக்கான்? அதிகாரித்துவம் இல்லாதனாலதானே மந்த அதிகாரியா இருக்கான். அப்ப அந்த வேல்யூவை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப வேல்யூ இம்பார்ட்டன்ட் வரும் இதுல. மெயினா வேல்யூ தான். 3, 4 பாத்தீங்கன்னா மெயினா வேல்யூ 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 இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். ஒரு தடவை ஒரு கதையை சொல்லி நான் கதை இப்ப ஷார்ட்டா சொல்லி கதை ஃபுல்லா போகுது. நான் ஷார்ட்டா சொல்லிட்டு அப்பதான் வேல்யூல நம்ம பார்த்துட்டு எனக்கு கதை சொன்னா தான் அதுல இருந்து வேல்யூ எடுக்க முடியும். கதையை நான் ஷார்ட்டா சொல்லிட்டு அது இருக்கிற வேல்யூல இன் டீட்டெயிலா பார்த்துட்டு அப்புறம் திருப்பி எங்க போலாம்? இன் டீட்டெயிலா கதைக்கு போலாம். என்ன நடக்குது? யூஸ்வலா தேவர்கள் அசுரர்கள் என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். சில சமயம் தேவர்கள் ஜெயிப்பாங்க, சில சமயம் அசுரர்கள் ஜெயிச்சிருவாங்க. அசுரர்கள் ஜெயிச்சுட்டா தேவர்கள் எங்க ஓடுவாங்க? இந்திரன் நோக்கி ஓடுவா. தேவர்கள் இந்திரன்ல யாரை நோக்கி ஓடுவா? விஷ்ணு நோக்கி ஓடுவாங்க. இந்த மாதிரி நம்ம புராணங்கள் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு போர் நடந்து தேவர்கள் இந்த தடவை ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சோன்னா அவங்களுக்குள்ள மனதுக்குள்ள என்ன வந்துருச்சு? கர்வம். பேசிக்கா நல்லவங்க, ஆனா மனசுல என்ன இருக்கு? கர்வம். அப்ப அவர் வந்து ஒரு அவதாரம் ஈஸ்வரன் அவதாரம் இதெல்லாம் வந்துங்க கிருஷ்ணர் அவதாரம் பாத்தீங்கன்னா 100 வயசு வாழ்ந்தாருன்னு அப்படி வரும். இங்க வந்து வெரி ஷார்ட் டைம் யக்ஷ அவதாரம். ஈஸ்வரன் என்ன அவதாரம் எடுக்கிறாரு? யக்ஷனாக அவதாரம் எடுத்து வருகிறார். வெரி ஷார்ட் டைம் தான் இந்த அவதாரம் எடுக்கிறார். இப்ப என்ன நடக்குது? போர்ல ஜெயிச்சிடுறாங்களா? எல்லாம்
ஆஃப்டர் வின்னிங் என்ன நடக்கும்? கெட் டுகெதர் பார்ட்டி போயிட்டு இருக்கு. அப்படியே புல் தரையில அங்கங்க டேபிள் போட்டு எல்லாம் அது சாப்பிடுறதாங்க நம்ம செலிப்ரேட் பண்றதுன்னு எப்படி வெற்றி செலிப்ரேட் பண்ணுவோம்? எல்லாத்தையும் வர சொல்லி. அப்ப அந்த மாரி இருக்கும்போது அக்னி என்ன நினைக்கிற? அக்னி தேவதா, நம்புனால தான் இந்த அசுரர்களை அழிக்க முடிந்தது அப்படின்னு அவருக்கு கர்வம். வாயு தேவதைக்கு என்னது? நான் தான் அவங்களை எல்லாம் அழிச்சேன் அப்படிங்கிற கர்வம். இந்திரனுக்கு உனக்கு மேல நான் இல்லைன்னா நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவருக்கு அந்த கர்வம். அந்த கர்வத்துல உட்கார்ந்து எல்லாம் ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஈஸ்வர தத்துவம் யோசனை பண்றார். இப்படி தேவதைகளே கர்வம் கொண்டு இருந்தா இந்த மக்களை எல்லாம் என்ன பண்றது? ஏன்னா தேவர்கள் வந்து மனுஷரை விட அதிகமான சக்தி படைத்தவர். இவர்களுக்கே கர்வம் என்றால் இவங்க மக்கள் எல்லாம் என்ன ஆவாங்க? அவங்கள என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு அறிவு கொடுக்கணும்னு இந்திரன் முயற்சி பண்றார். அப்பதான் யக்ஷரூப அவதாரத்தில் வந்து அப்படி ஓரமா இவங்க கிட்ட எல்லாம் வரல. ஒரு ஒரு இவங்க கண்ணுல படுற மாதிரி கொஞ்சம் தள்ளி நிக்கிறார். யக்ஷ ரூபம்னா என்னன்னாங்க? யக்ஷன்னா எப்படின்னா ஒரு பிரகாச சொரூபம். ஒரு நார்மலா இல்லாம ஒரு சம்திங் ஸ்பெஷல், ஒரு பிரகாச ரூபமான ஒரு உருவமாக வந்தாங்க. ஒரு தள்ளி நிக்கிறார். அப்புறம் இவங்க பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். திரும்பி பாக்குறாங்க. யார் இது புதுசா இருக்குதே? நீ கூப்பிட்டியா? நீ கூப்பிட்டியா? இல்லையே, எனக்கும் தெரியலையே, எனக்கும் தெரியலையே. சரி நீ போய் யாருன்னு கேட்டு வா. ஃபர்ஸ்ட் இந்திரன், ஏன்னா அவர்தான் தலைவன். ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுவார்? அக்னி கூப்பிடுவார். அக்னி நீ போய் அது யாருன்னு பாத்துட்டு வா. நம்ம பார்ட்டிக்கு நம்ம கூப்பிட்டு யாருன்னே தெரியலையே, எது நம்ம பார்ட்டிக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற சென்ஸ்ல போய் பாத்துட்டு வா அப்படிப்பார். அக்னி எந்திரிச்சு போவார். போகும்போது இவர் வாயை திறக்கறதுக்கு முன்னாலேயே நீங்க யாருங்கிறதுக்கு முன்னாலேயே அவதார புருஷன் யக்ஷன் என்ன கேட்பாரு? நீ யாரும்பர். அக்னிக்கு வருமே கோவம். என்னை உனக்கு தெரியாது? நான் தான் அக்னி தேவதை. நான் நினைத்தால் உலகத்தை அழிப்பேன். ஆத்தா போச்சா, நான் தான் கேரியரு, ஓமம் அண்ணா நான் தான் எடுத்துட்டு போவேன். எல்லா லிஸ்ட் விடுவார். என்னை ஆட்ட யாரு? என்னை தெரியாம இருக்க? நீ யாரு? என்னை தெரியாதவன் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாதே. அப்படியா? யக்ஷன் கேட்பார். அப்படியா? அவ்வளவு சிறப்பு இருக்கு அவனுக்கு. சரி, ஐ வாண்ட் டு டெஸ்ட் யூ. என்ன சொல்லு. ஒரு சின்ன புல்லு, காஞ்சு போன புல்லு. ஏன்னா அதான் இல்ல, அதுதான் சொன்னேன், லான் மாதிரி நினைச்சுக்க. ஒரு சின்ன புல்லு, அது காஞ்சு போன புல்லு எடுத்து முன்னால வைப்பார். என்ன பண்ணும்? இதை ஏறி பார்க்கலாம். வருமே அவனுக்கு. என்னது புல்லா? ஏறி பார்க்கலாம், எரிச்சிட்டு பார்க்கலாம். அவனும் முயற்சி தம்மு கட்டுனா அது எரிக்கவே முடியாது. அப்புறம் பயம் வரும். இது சம்திங் ஏதோ பிஸி. இப்ப பசங்களை சொல்லுவாரு, இது ஏதோ சம்திங் பிஸி, இது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு படன்னு திரும்பி போய் சேர்ல உட்காந்துக்குவான். இந்திரன் கேட்பார், என்ன போனைய யார் அவரு? இல்ல என்னால கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவுதான் சொல்லுவார், வேற சொல்ல மாட்டார். அவனே இவன் வேஸ்ட்டுங்க, நான் போறேங்க. யாரு? வாயு. நான் போறேங்க, எஞ்சி போ. அதே மாதிரி இவன் போய் நீ யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாலேயே அவர் யக்ஷன் முந்திக்குவாரு. நீ யாருன்னா இவனுக்கு அதே மாதிரி வரும். நான் தான் வாயு, நான் தான் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் எல்லாமே நான் தான். நான் இல்லைன்னு உயிரே கிடையாது. சரி, இவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிக்க. அப்படியா? அதே புல் அங்க கிடக்கும், காஞ்சி போன புல்லு, ஃப்ரெஷ் கூட கிடையாது. அதே புல் அங்க கிடக்கும். எங்க இத கொஞ்சம் உயர்த்தி காமிவாரும்பார். நீ பெரிய உயர்ந்தவன்கிறியே, இத அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் உயர்த்தி காமி பார்க்கலாம் அப்படிம்பார். அவரு ஊதுன்னு ஊதி பார்ப்பாரு. அந்த புல்லு அசையற மாதிரி இல்ல. முயற்சி இருக்க கொஞ்ச நேரம் அவருடைய லூஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் ஆனோன்னு சம்திங் பிஸி, இது ஏதோ நம்மனால திரும்பி போயிடுறது நல்லது அப்படின்னு அவரு திரும்பி போயிடுவார். போனோன்னே இந்திரன் சொல்லுவார், அதுதான் எதா இருந்தாலும் நாமளே போகணுங்கிறது. உங்களெல்லாம் அனுப்பிச்சதெல்லாம் வேஸ்ட், நானே போறேன். இது 2 போங்க உனத்தானே தெரியும் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. போய் அதே மாதிரி இந்திரன் நீ யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாலே அவரு நீ யாரும்பார். இந்திரனுக்கு வருமே, என்னை தெரியாதவர்கள் யார் இருக்கா இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. நான் தேவர்களுக்கெல்லாம் அரசன். அச்சா, அங்க அந்த வெப்பன் வச்சிருக்கேன், இந்த வெப்பன் வச்சிருக்கேன். நான் அப்படியா எங்க அந்த அதே மாதிரி புல்ல பாவிச்சு இதை எதை அழிச்சுட்டு பார்க்கலாம். நீதான் அந்த வெப்பன் இந்த வெப்பன் இதை பண்ணு பார்க்கலாம். அவனால முடியாது. ஆனா அவங்க 2 பேத்துக்கு இந்திரன் மாறுபடுவான். இவன் என்ன நினைப்பான், அந்த இடத்துல தன்னுடைய கர்வத்தை இழந்து அந்த கர்வத்தை விட்டுருவான். நாங்கிறத விட்டுட்டு முமுட்சுத்துவத்தை பெறுகிறான். அப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த இடத்துல அவனுக்கு எதை பெறுகிறான்? எப்படி அர்ஜுனன் போர்க்களத்துல எனக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டார் பாத்தீங்களா, அந்த மூடு, அந்த ஆட்டிடியூட் அவனுக்கு வருது.
முமுட்சுத்துவங்கிற ஐ வாண்ட் டு நோ. முமுட்சுத்துவம்னா ஐ வாண்ட் டு லேர்ன். இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற இதுல வந்து அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். சோ அந்த கர்வத்தை அந்த இடத்துல விடுறான். கர்வத்தை விடுறதுனாலதான் அவன் என்ன இடத்த பண்றான் அந்த இடத்துல. அவரு அப்புறமேல என்ன ஆகும், அவரு மறைஞ்சிருவார். நான் யக்ஷன்னு சொல்லிட்டு போயிருவார். அப்ப உமாதேவி வருவாங்க. உமாதேவி வந்துதான் அந்த இடத்துல அவருக்கு உபதேசம் செய்வாங்க இந்திரனுக்கு. அப்போ பிரம்ம தத்துவத்தை பற்றிய உபதேசம் உமாதேவி இந்திரனுக்கு பண்ணுவாங்க. அவர் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு வந்து திருப்பி யாருக்கு இங்க அக்னிக்கு மற்ற தேவதைகள் எடுத்துக்கலாம். மற்ற தேவர்களுக்கு அந்த உபதேசத்தை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இதுதான் கதை. சின்ன கதை, எளிய கதை. ஆனா இது புகற்றுகிற பாடம் இருக்கிறதே அளவு கடந்தது. என்னென்ன லெசன் நாம இந்த ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மித்யா அபிமான தர்ஷனம். மித்யா அபிமான தர்ஷன். கர்வம் பொய்யானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மனசுக்குள்ள ஒரு கர்வம் வருது பாத்தீங்களா, அதுக்கு உண்மையில அது என்னது, கல்பித்தம். இட் இஸ் நாட் உண்மையானது அது அல்லங்கிற தர்ஷனம். அந்த அறிவை நமக்கு இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன் அக்னியும் வாயுவும் கர்வத்தோடு சென்றதுனால திருப்பி கர்வத்தோட திரும்பி வந்துட்டாங்களா இல்லையா? அதே இவன் இந்திரன் என்ன பண்ணா, கர்வத்தோட தான் போனான். ஆனா அங்க போய் என்ன பண்ணா, கர்வத்தை தள்ளி வச்சுட்டு, அதனாலதான் அவனுக்கு அந்த ஞானம் கிடைச்சிருக்கு. உமாதேவி கிட்ட ஞானம் கிடைச்சிருக்கு. சோ இத வந்து நீங்க வேல்யூ பாயிண்டா இப்ப நமக்கு வந்து ஏன் கர்வம் வருது? நம்ம கிட்ட ஒரு ஐஸ்வர்யம், ஒரு பெருமை, ஒரு மத்தவங்கனால சாதிக்க முடியாத ஒண்ணு சாதிச்சிருப்போம். மத்தவங்களோட நமக்கு புத்தி சக்தி அதிகமா இருக்கலாம். மத்தவங்களோட நம்ம பெரிய பணக்காரரா இருக்கலாம். மத்தவங்களோட இப்படி ஏதோ ஒண்ணுல என்ன வந்துருது, தோன்றின் புகழோடு தோன்றுகளுக்கு நம்ம முயற்சி பண்றோம். சில புகழை பெற்றோம். புகழை பெற்றோன்னு என்ன ஒரு சைடு எஃபெக்ட், கர்வம். சோ அந்த கர்வம் பொய்யானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இவர் என்ன சொல்றாரு, இந்த கர்வம் நீங்க பாருங்க, இப்ப அதனால வர்றதா கர்வம். மனதில் வருகிற ஒரு மானித்துவம், அதுதான் கர்வம். என்கிட்ட இருக்கு, நான் சாதிச்சது அப்படிங்கிற கர்வம். அந்த கர்வம் வர வர இருந்துட்டு போகுதுங்களேன், வச்சுக்கிறாங்க. அவங்கதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாங்க. அவங்க கொஞ்சம் கர்வம் இருக்குதுல்ல, தப்பு இல்லையே. அதுல என்ன தப்பு? கர்வம் மனதை பலகீனப்படுத்திவிடும். வீரிய மனதை அடைய முடியாது. கர்வம் என்னங்க கர்வம் வந்து எனக்கு ஒரு நிறைய பேர் நினைக்கிறது, கர்வம் இருந்தா தாங்க அவன் மறுபடியும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். கர்வம் வந்தா தான் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு கர்வம் இருந்தா என்ன தப்பு? அப்பதானே அந்த கர்வத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி நினைப்பான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறுவான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறுவான். கர்வம் மனதை பலகீனப்படுத்தும். ஏன் கர்வம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கத்துக்கிறங்கிற இதுக்கே போக மாட்டோம். லேர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா நம்மள விட்டு போயிரும். ஏன்? அது எனக்கு எல்லாம் தெரியுமே. எனக்கு எல்லாம் தெரியும். எப்ப எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வந்துட்டோ, எதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவீங்க? லேர்னிங் வில் கம் டு an end. அது லௌகீக பாதையா இருந்தாலும் சரிங்க, வேதாந்த பாதையா இருந்தாலும் சரிங்க. நான் 4 உபனிஷத் படிச்சுட்டேன், எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு கர்வமா உள்ள போச்சுன்னா, கண்டிப்பா படிக்கிறத என்ன பண்ணுவோம், அதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு, அது பிசினஸா இருந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். வேதாந்தமா இருந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். எந்த விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், வி வில் புட் ஃபுல் ஸ்டாப் ஃபர்ஸ்ட். அது நமக்கு அழிவு தானே. எந்த இடத்துல கத்துக்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சோமோ அழிவு. அடுத்தது பாருங்க, மத்தவங்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இவ்வளவு வச்சிருக்கேன், யாராவது மதிக்கிறாங்களான்னு பாரு. அதுவும் இந்த வகுப்புக்கு நீங்க எல்லாம் வந்து தம்மு கட்டுருக்கீங்கன்னா ஒண்ணு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. தம்மு கட்டுறா அடிக்கடி நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, இங்கதான் தம் கட்டுற இடம். தம் கட்டுனா அப்ப தம் தூக்கத்தை எழுப்பிட்டு வந்து உட்கார்றது ஒரு தம்மு, அது வேற விட்டுருங்க. தம்மு கட்டி இருக்குதுன்னா நீங்க அனைவரும் ஒரு இடத்துல உங்களுடைய அகங்காரம் அடி வாங்கியிருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல கண்டிப்பா அடி வாங்கியிருப்பீங்க. ஆனா அது நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க, நான் அடிக்கிறேன்னு நினைச்சுக்குவீங்க. எனக்கெல்லாம் அடிக்கிற வேலையில எனக்கு இல்ல. சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது சாஸ்திரம் அடிக்கும். அது என் வாய் வழியா வரும். நான் வந்து உங்களை அதெல்லாம் நம்ம பொறுப்பே இல்ல. நானும் செம்மையா வாங்கி கட்டித்தான் தெளிஞ்சேன். என்னன்னா எப்படி அடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒண்ணு இருக்கும். என்னையாட்ட ஐக்கியூ யாரும் கிடையாது. நான் அப்படி படிச்சவ, PhD படிச்சவ. அது ஒரு இதுலதான் எல்லாருமே அந்த ஒரு ஹோல்டு தான் இருப்போம். அது விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிறவங்க தான் கிளாஸ்க்கே வரப்போறோம்.
அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, என்னுடைய புத்தி சக்தி அதிகம். மத்தவங்களோட நான் எத குடுத்தாலும் சூப்பரா செய்வேன். எனக்கு கண்ணு பாத்துனா கை செஞ்சுரும். இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம். அது சமையல்ல இருக்கலாம், ஒரு ஜாப்ல இருந்திருக்கலாம், பணம் எல்லாத்த விட இப்ப உள்ள வரும்போது, சாஸ்திரம் பணக்காரர்களை தனியாகவும், ஐக்யூ அதிகமானவர்களை தனியாகவும் பிரித்து மரியாதை கொடுக்காது. அத நீங்க என்னையே நெனச்சிருப்பீங்க. நான் இல்லீங்க. சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கும்போது, அத அப்படி பண்ணு என் மூலியமா. ஃபர்ஸ்ட் எங்க அடிக்கும்? நீங்க எது எதுல கர்வம் வச்சிருந்தீங்களோ, அதெல்லாம் அடி வாங்கும். சில பேரு தெரிச்சுருவாங்க. அந்த இடத்த அவங்களால ஏத்துக்க முடியாது. வந்து பாப்பாங்க. இந்த கிளாஸ் எனக்கு ஒத்து வரலீங்க. அவங்க வந்து இல்ல வேற மாரி நடத்துறாங்க. எல்லாத்தையும் என்னைய வந்து எல்லாரும் மாரி என்ன நெனச்சுக்கிறாங்க. எப்படி? எல்லாத்தையும் மாரி என்ன நெனச்சுக்கிறாங்க. என்னைய தனியா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தனியா ஒரு என்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் அங்க மதிப்பே இல்ல. அப்படிதான் தோணும். ஏன் யார் அடி வாங்குறதுங்க? அகங்காரம். நம்மகிட்ட இருக்கிற அகங்காரத்த சாஸ்திரம் முதல்ல செவுனி காட்டி 4 உடுங்குறாங்களா, அந்த மாரி லெஃப்ட் ரைட்டா அடிக்கும். அடிக்கும்போது, நான் உண்மையில பாராட்டுறேன். இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னா, அத தாண்டி வந்திருக்கீங்க. இந்திரன் தன்னுடைய கர்வத்தை அந்த இடத்துல எப்படி இழந்து, அந்த ஞானத்தை பெறணும். ஏன்னா அக்னி என்ன பண்ணாங்க வாயுலாம்? ரிட்டர்ன் பேக். ஆனா இந்திரன் என்ன பண்ணான்? அந்த கர்வத்த அங்கேயே இழந்துட்டான். இழந்து தான் என்ன பெற்றான்? உமாதேவிட்ட ஞானத்தை பெற்றான். இது ஒருத்தரும் வாழ்க்கையில வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கியிருப்பீங்க. அப்புறம் ஐயோ! அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஐயோ! அவங்க லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. இப்படி என் மேல தான் பழி வரும். அத பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அது நான் செய்யறதில்ல. அது சாஸ்திரம் உங்களுக்குள்ள இருக்கிற அகங்காரத்த லெஃப்ட் ரைட் விடுது பாத்தீங்களா? அந்த கர்வம். அது எது வேணா இருக்கலாம். நீங்க வந்து 10 ஆள வச்சு வேலை வாங்குறதா இருக்கலாம். 10 கார் வச்சிருக்கலாம் இருக்கலாம். இல்ல 100 ஏக்கரா வச்சிருக்கலாம் இருக்கலாம். எதையும் சாஸ்திரம் என்ன பண்ணாது? ப ப பிரித்து பார்த்து விசேஷ சொல்லாது. ஏன் நீ வந்து அர்ஜுனா, நீ இவ்வளவு வெப்பன் வச்சிருக்க அப்படின்னு இறைவன் ஸ்பெஷலா சொன்னாரா? அங்க கூப்பிட்டு வச்சு சொன்னாரா? டீச்சிங் உபதேசம். அவன் கேட்டான்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அவன் இவ்வளவு வீரன், சூரன்லாம் அவர் சொல்லிக் குடுக்கல. இவன விட வீரன், சூரன்லாம் அங்க இருக்காங்க. பீமன் இல்லையா? நெ தர்மத்துக்கு பேர் போன தர்மன் இல்லையா? ஏன் அவங்கலாம் வந்து உபதேசத்த பெறல? புரியுதுங்களா? இவன் ஒருத்தன் தான் குவாலிஃபைடா இருந்திருக்கிறாங்க. அதனால இறைவன் குடுத்திருக்காரு. ஏன் பீமன் பலவான்னு பார்த்து பீமன குடுத்திருக்கலாம்ல? அவங்கலாம் கேட்கல. ஏன்னா அவங்க கர்வத்த இழக்கிறக்கு ரெடி இல்ல. தே ஆர் நாட் ஸ்டூடண்ட் ஆஃப் கிருஷ்ணா. இவன் என்ன பண்ணான் அர்ஜுனன்? தூக்கி போட்டான். கர்வமாவது ஏன்னா இவங்க எல்லாத்த விட அந்த வெப்பன், இந்த வெப்பன், இந்திரன்ட்ட வாங்குன வெப்பன் எல்லாமே வச்சிருந்தாங்க. வஜ்ராயுதம், அந்த ஆயுதம், இந்த ஆயுதம் எல்லாம் வச்சிருந்தான். ஆனா ஒரு 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 நொடியில அதெல்லாம் தூக்கி போட்டு, நான் உன்னை குருவா ஏத்துக்கிறேன் கிருஷ்ணா. எனக்கு சொல்லிக் குடு கிருஷ்ணான்னா பாத்தீங்களா? அதேதான் இந்திரன். அதேதான் அர்ஜுனன். அதேதான் நாமளும். ஏன்னா வி ஆர் ஆல் ஸ்டூடண்ட் போது கண்டிப்பா அந்த கர்வம் அடி வாங்கும்போது, அத பெருசா அது கர்வத்த இழந்துட்டு அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக் குடுப்போம்? வேல்யூ, 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 வேல்யூ. சோ என்ன மித்யா, அந்த மித்யா அபிமானம்னாங்க கர்வம். மானித்துவம் அது அபிமானம். அந்த அபிமானத்தை தர்சனம்னா, இந்த கதையின் மூலியமாக நம்ம என்ன வேல்யூ வச்சுக்கிறோம்? ஏதோ சில குவாலிஃபிகேஷன் வரும்போது, தோன்றின் புகழோடு தோன்றும்போது, கண்டிப்பா 2 கர்வம் உள்ள உட்கார்ந்திருக்கும். 1ஓ 2ஓ 10ஓ உட்கார்ந்திருக்கும். அத என்ன பண்ணணும்? தூக்கி போட்டா மட்டும் தான் ஞானம் இஸ் பாசிபிள். திஸ் இஸ் இந்திரன் மூலியமாக நாம் கற்றுக்கொள்கிற விஷயம். அக்னியும், வாயுவும் அதே யக்ஷன் தான். அதே உமாதேவி தான். பட் அவங்க 2 ஞானத்த வாங்கல. திரும்பி போயிட்டாங்க. திரும்பி தே ரிட்டர்ன் பேக். கிளாஸ்க்கு வந்துட்டு 10 நாள் இருந்துட்டு திரும்பி போறவங்களுக்கு சமம் அதெல்லாம். திரும்பி போய் ஏன்னா அந்த கர்வம்ங்கிறது அங்க. இது பாருங்க, ஏன் அவன் கர்வத்த ஏன் வச்சுக்க கூடாது? என்ன தெரியும்? எதா இருந்தா எப்படி அந்த கர்வத்திலிருந்து விடுபடுறது? எப்பேர்ப்பட்ட சக்தியாக இருந்தாலும், அது இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். அதுவும் பாருங்க, இப்ப கிரிக்கெட் பிளேயரு அந்த ஒரு கிரவுண்ட தாண்டி அடிக்கிறான் பாத்தீங்களா? 6 கோடி கோடியா சம்பாரிக்கிறான். 50 வயசு ஆயிட்டா? ஏன் 50 வேண்டாங்க. 40லயே இப்பல்லாம் டப்பா காலியாயிரும். அந்த ஒரு பீக் ஹவர்ஸ் புரொடக்டிவ் ஏஜும்போம். அந்த வயசுல தான் அவன்கிட்ட அந்த சக்தி இருக்குது. நீங்க அவன் அப்புறம் என்ன பண்றாங்க? மைக்க புடிச்சுட்டு நொய் நொய் நொய்ன்னு பேசிட்டு உட்காந்துக்கிறான். அந்த ஏஜ் தாண்டுனோனே கமெண்டேட்டர் ஆயிடுறாங்க. ஏன் முடியாது? அப்போ அவங்க லைஃப்லயே 10 வயசுல இல்ல அந்த சக்தி. 20ல காணும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த 20 புரொடக்டிவ் ஏஜ்ங்கிறது மேபி ஒரு மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வச்சுக்கங்களேன். அதுக்கு மேல இருக்க முடியுமாங்க புரொடக்டிவா அவனால? அதே பால அதே மாரி போட்டு அடிச்சு ஆ ஜெயிக்க முடியுமாங்க டீம? டீம் என்ன பண்ணிரும்? "ஏய் யூ ஓல்ட் கெட் அவுட்" தொரத்தி விட்டுரும். அதுதான் ஒண்ணா அத நாம விட்டு போவோம். இல்லையா அது நம்மள விட்டு போயிரும்.
எந்த சக்தியா இருந்தாலும் ஒன்னா நான் அதை விட்டு வந்துருவேன், இல்ல அது என்னை விட்டு போயிடும். இது நடக்க போகுது. அப்ப எதுக்கு அந்த கர்வம்? அப்படி தெரிஞ்சு அனித்தியத்துவ புத்தி பெறுகிற புகழில், பணத்தில், சொத்தில், உறவுகளில் சில பேத்துக்கு அந்த உறவுகளால வரும் பாருங்க. ஒரு வயசானவர் ஒருத்தர் இருப்பாரு. தெரிஞ்ச ஒருத்தர். இப்ப அவங்க இறந்துட்டாங்க இப்போ. அவர் ஒரு 85, 90 வயசு நான் பார்க்கிறேன். அவருக்கு எப்படி தெரியுங்களா கர்வம்? நான் பார் 85 வயசுல எப்படி இருக்கேன் பார். அதுல ஒரு கர்வங்க. அதான் ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமா அதுல அதாவது கர்வங்கிறது எங்க வெளிப்படுதுங்கிறத ஆச்சரியம் உண்டான விஷயம். 85 வயசுல நான் எப்படி இருக்கேன் பாருங்கிறத அவருக்கு எண்ணத்த குடுத்துருது. கர்வம் அது ஏன்னா உள்ள இருக்கிறது கண்டே பிடிக்க முடியாது கர்வம். நீங்க அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா உள்ள இருக்கிறது தெரியாது. அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணும்? சொல்லி நம்மள திருத்தும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கர்வங்கிறது நம்ம மனதை பலகீனப்படுத்திரும்டா சாமி. எனக்கு அது வேண்டாம். அதுதான் சொல்ல அதனால கர்வத்தினால கண்டிப்பா 4 பேர் புகழ்றனால ஒரு கர்வம் வருதுன்னா, மென்னுட்டு என்ன பண்ணிறணும்? துப்பிறணும். அத உள்ள எல்லாம் போட்டு முழுங்கிக்க கூடாது கர்வத்த. அவ்வளவுதான். நம்மள எல்லாம் பண்ணி அடுத்தது 2வது குணம் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம், ஈஸ்வர விபூதி. ஐஸ்வர்யம், ஈஸ்வர 2வது இந்த கதையின் மூலியமாக நம்ம பெறுகிற ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? மித்யா அபிமான தர்ஷனம். கர்வம்ங்கிறது பொய்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. 2வது இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஐஸ்வர்யம், ஈஸ்வர விபூதி இதி பிரதர்ஷனம். இதி பிரதர்ஷனம். நன்கு புரிஞ்சுக்கணும். மேல வந்து தர்ஷனம் தான் போட்டாங்க. இந்த இடத்துல ஆச்சாரியர் என்ன போடுறாங்க? பிரதர்ஷனம். ஐஸ்வர்யம் என்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம். அது என்னவா இருக்கலாம்? புகழ், பெருமை, பணம், சொத்து, பத்து, காரு, உறவுகள் எது வேணா எடுத்துங்க. எல்லாமே ஈஸ்வர விபூதியாக இதி பிரதர்ஷனம். அதெல்லாம் எனக்கு ஈஸ்வரன் கொடுத்தது. ஏன்னா அனித்தியத்துவ புத்தின்னு போகும்போது அது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்டா பாக்குறது. எந்த புகழ் அடைஞ்சாலும் அது அனித்தியம் போது நெகட்டிவ் சைடு. இப்ப என்ன சொல்றாங்க? பாசிட்டிவ் சைடா பாரு. எந்த சக்தி இருந்தாலும் அது யாருக்கு சொந்தம்னே தான் பார்த்தோம். விபூதி யோகம் பார்த்தா அடுத்த நாளே யார் வர்றா? அதே விபூதி தான் வருது. என்ன விபூதி? என்ன ஒரு சக்தி இருந்தாலும் அது இறைவனுது. என்னுடைய புண்ணியத்துக்கு கொஞ்சம் குடுத்து வச்சிருக்காரு. போகும்போது குடுத்துட்டு போயிடணும். ஆல் ஆர் விபூதியா எந்த சக்தி யாரிடம் வெளிப்பட்டாலும் சரி, என்னிடம் வெளிப்பட்டாலும் சரி, அது இரண்டுமே இறைவனுக்கு சொந்தமானது. விபூதி மகிமா ஆஃப் ஈஸ்வரா. தி கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அந்த சக்தி இருக்கு. அவரு எனக்கு அது புகழா இருந்தாலும் சரி, சொத்து பத்தி எதா இருந்தாலும் அந்த அர்த்தம் நமக்கு என்ன ஆகுது இங்க இந்த கதையின் மூலியமாக நாம் இதை புரிந்து கொள்கிறோம். ஆச்சுங்களா? ஐஸ்வர்யம், ஈஸ்வர விபூதி. மகிமா எல்லாமே ஈஸ்வரனுடைய விபூதி. ஈஸ்வரனுடைய மகிமா. அப்படிங்கிற கருத்து நமக்கு இந்த கதையிலிருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 3வது பாயிண்ட். இது 2ம் நார்மல். இனி வேதாந்த வேல்யூஸ். 3வது பாயிண்ட் வேதாந்தத்துக்கு வேதாந்தத்தோடு ஒன்றி போன ஒரு வேல்யூ. என்னவா இருக்கும்? ஸ்ரத்தா. ஸ்ரத்தா. சாதன சதுஷ்டய சம்பத்தி அபேக்ஷா. ஏன்னா ஸ்ரத்தான்னு மட்டும் எடுத்துக்கலாம். நீங்க வேற எல்லாமே அபேட்சை எடுத்துக்கலாம். சாதன சதுஷ்டய சம்பத்தி அபேக்ஷா. குவாலிஃபிகேஷன் இஸ் நீடட். ஸ்ரத்தா. யாருக்கு இந்த 3 பேத்துல ஸ்ரத்தை இருந்தது? இந்திரனுக்கு மட்டும்தான் ஸ்ரத்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் கர்வத்தை விட்டா 2வது குவாலிஃபிகேஷன் இந்த ஞானத்தை பெறுவதற்கு அவங்ககிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்னவா பாக்குறோம்? ஸ்ரத்தா. அதுதான் யாருன்னு தெரியாமல் திரும்பக்கூடாது. யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும். அறிவை பெற அவன் விரும்பினான். அந்த அந்த இது வெறும் அறிதல்ங்கிற உண்டான அறிஞ்சுக்கணுங்கிறத விட கூட என்ன இருக்கணும்? ஸ்ரத்தா. யாரு சொல்றாங்களோ அவங்க மேல என்ன வச்சா அவன்? ஸ்ரத்தா. அதனாலதான் அவன் ஞானத்தை பெற்றான். இது வந்து 3வது பாயிண்ட். இந்திரன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிற விஷயம், இந்த ஆத்ம ஞானத்தை மோட்சத்தை நான் அடைய வேண்டும் என்றால் ஸ்ரத்தா. ஸ்ரத்தான நீங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சாதன சதுஷ்டய சம்பத்தி இஸ் நீடட். அது இந்திரன்கிட்ட இருந்ததுனாலதான் அவன் ஞானத்தை பெற்றான். அந்த 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 குவாலிஃபிகேஷன் தான் அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்தது. அங்க நின்னு கத்துக்கக்கூடிய வீரியத்தை யார் கொடுத்தது? ஸ்ரத்தா. அடுத்து 4வது பாயிண்ட். குரு அபேக்ஷா. குரு அபேக்ஷா. குருவின் தேவை. இதுவும் நம்ம இந்த கதையில நமக்கு தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா
எத்தனை இப்போ நம்ம என்ன செடிகள் என்ன சொல்றோம்? ஒரு இந்திரியம் தான். ஸ்பர்ஷம் மட்டும் தான் உடையது. சென்ஸ் ஆஃப் டச் மட்டும் தான் அதுக்கு இருக்கு. மத்த எதுவும் தெரியாது. அதனுடைய சக்தி கம்மி. இப்ப 4 இந்திரியங்கள். அதனுடைய சக்தி கம்மி. 5 இந்திரியங்கள். நம்முடைய சக்தி வேற. அதிகம். தேவர்கள் என்னது? நம்மளோட அதிகமான சக்தி படைத்தவர்கள். அவர்களுக்கே யாரு? மனிதர்களை விட அதிகமாக சக்தி படைத்த தேவர்களுக்கே குரு தேவையா இருந்திருக்கு. நான் ஏமாத்தினேன். சொல்லிக் குடுக்கறக்கு யார் தேவைப்பட்டிருக்கா? உமாதேவி தேவைப்பட்டிருக்குதா? அவங்க உபதேசம் பண்ணித்தான் அவங்களுக்கு என்ன போயிருக்குது? அந்த சாரி என்ன வந்திருக்கு? ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு தேவர்களுக்கே அவர்களுடைய சொரூபத்தை அறிவதற்கு ஏன்னா, அவங்களுடைய ஏரியால பார்த்தீங்கன்னா, அவங்க வெல் வெர்ஸ்டா இருப்பாங்க. அவங்க ஏரியான்னா அவங்க மாஸ்டர். அப்படி இருக்கவங்கள இப்ப நம்ம அந்த மாரி ஒரு ஏரியால மாஸ்டர் ஆக முடியுது. ஆனா அவங்க எந்த ஏரியாவோ அதுல எப்படி இருக்காங்க? அப்படியே மாஸ்டரா இருக்காங்க இல்லையா? அப்படி சக்தி படைத்தவர்களுக்கே, அவங்க ஏரியால அவங்களுக்கு தெரியாம ஒண்ணும் நடக்காது. அந்த மாரி தான் இருக்காங்க அவங்கலாம். அவங்க ஏரியா பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தெரியாம அங்க ஒரு இன்ச் கூட நகர முடியாது. அப்படிப்பட்ட சக்தி படைத்தவர்களுக்கே, தன்னுடைய சொரூப ஞானத்தை பெறுவதற்கு, சாஸ்திரமும் குருன்னு எடுத்தாலும் நீங்க குரு அபேக்ஷன்னு எடுத்தா சாஸ்திர அபேக்ஷா எடுத்துக்கலாம். குருவாவோ, சாஸ்திரம் அவர்களுக்கு தேவைப்பட்டு அது தேவை. அபேக்ஷனா அதை சார்ந்து குரு இஸ் நீடட் அப்படிங்கிற நம்ம யாருக்கு? தேவர்களுக்கே தேவைங்கும்போது, நம்ம என்ன சொல்லலாம்? அதாவது நான் சொல்லுவாங்க. இப்ப என்னுடைய முகம் இருக்குங்க. அதை பார்ப்பதற்கே எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் இஸ் நீடட். மிரர். என் முகத்த பார்க்கறக்கு இல்லீங்களா? அதுக்கே ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் தேவைங்கும்போது, என்னுடைய சொரூபத்தை அறிவதற்கு எப்படி என் கண் கொண்டு என் முகத்தைக் காண முடியாதோ, அதைப் போல கை கால்லாம் பார்த்துரலாங்க. நான் யாருன்னு தெரியாது. என்னுடைய ஃபேஸ் தான் ஐடென்டிஃபிகேஷனே எனக்கு. கை கால வச்சுட்டு நீங்க யாருன்னு நீங்க ஐடென்டி பண்ணீங்களா என்ன? ஒருத்தர் கைய பார்த்து நீங்க ஐடென்டி பண்றீங்களா என்ன? ஒருத்தர் வராங்க. அவங்க கைய பார்த்து யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்க? ஃபேஸ பார்த்து தானே நம்ம கண்டுபிடிக்கிறவங்க யாருன்னு சொல்றேன். அப்போ என்னுடைய முகத்தை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு என்ன தேவைப்படுது? நான் எப்படிப்பட்ட கண்ணு, எப்படிப்பட்ட ஆள், என்னை பற்றி அறிவு இந்த ஸ்தூல சரீரத்தை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கே ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் தேவைன்னா, என்னுடைய சொரூபத்தை அறிவதற்கு என்னால சுயமா முயற்சி பண்ணி என்ன முயற்சி பண்ணுங்க நீங்க? என்னோட முகத்த நான் பார்க்கணும். வித்தவுட் மிரர். கேன் யூ சீ? ஒரு தண்ணீல நின்னா பார்க்கலாம். அதை எடுத்துக்கலாம். ஒரு நல்ல கிறிஸ்டல் கிளியரா நின்னா கூட ஓரளவுக்கு உங்க ஓரளவுக்கு அவுட்லைன் ஸ்கெட்ச் கிடைக்கும். கிளியரா தெரியும்னா யாரு வேணும்? அதைப்போல இதுக்கே கண்ணாடி தேவைன்னா, என் முகத்தை என் கண்ணு கொண்டு பார்க்க முடியாத இயலாமையில் இருக்கும் நான், என்னுடைய சொரூபத்தை அறிவதற்கு கண்டிப்பா யாரு தேவை? வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் யாரு? சாஸ்திரம், குரு தேவை. அடுத்து 5வது பாயிண்ட் பிரம்மணக அஸ்தித்வம். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன வேல்யூ கத்துக்கிறோம்? பிரம்மணக அஸ்தித்வம். பிரம்ம அஸ்தி இதி ஒரு அஸ்திதான். பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறது. ஏன்? அதாவது நீங்க இந்த இடத்துல என்ன தெரியுங்களா? பிரம்மனுக்கும் சூனியவாதிகளும் ஏன் கன்ஃப்யூஸ் ஆறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஷேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க. இப்ப பிரம்மம்னா என்ன லட்சணம்? சூன்யம்னா என்ன லட்சணம் பாருங்க. இப்ப சூனியம்னா இப்ப பிரம்மனுக்கு ஒரு லட்சணம் நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தியம், ஞானம், அனந்த பிரம்ம. அந்த டெஃபினிஷன் ஒன்லி கோஸ் ஃபார் பிரம்ம நாட் டூ சூன்யம். ஆனா 2க்கு காமனா ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இந்த 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 உபநிஷத்துல பிகினிங் அதான் ஆரம்பிச்சோம். அப்பிரமேயம். யாரு? பிரம்மமும் அப்பிரமேயம், சூன்யமும் அப்பிரமேயம். அப்பிரமேயம் என்ன? பிரமாணத்தின் மூலியமாக ஒரு ஞானத்தை அதை பற்றிய ஞானத்தை பெற முடியாதது பிரம்மம். அதனாலதான் அப்ப என்ன படிச்சோம்? அப்பிரமேய. பிரமாணத்தினால் அறியப்பட முடியாதது பிரம்மம். சூன்யம் மட்டும் என்னங்க? அதேதான். இந்த இடத்துல 2 ஒண்ணா தெரியும். சூன்யம் என்னதான்? அப்புறமே ஏதோ ஒரு பிரமாணத்தை கொண்டா நீங்க சூன்யத்தை அறிய முடியும். எந்த பிரமாணத்தை கொண்டு சூன்யத்தை அறிய முடியாது அப்படிங்கிறக்க என்ன சொல்லக்கூடாது? அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அது சூன்யவாதி புத்தமே அதுலதாங்க நிக்குது. இந்த அப்பிரமேயத்தை விஷயத்தை கொண்டு அவங்க சூன்யத்துல அப்ளை பண்ணதுனாலதான் அது புத்தம்னே ஒரு மதம் உட்கார்ந்து இருக்குது. அதுக்காக சொன்னேன். சோ இட் இஸ் எது கண்ணால், காதால், மூக்கால், வாயால் அறியப்பட முடியாததோ அது அந்த தன்மை உடையது பிரம்மம்னு. அது அஸ்தி இருக்கிறதுங்கிறத இந்த கதை மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அடுத்தது பிரம்ம துர்விக்னேயத்துவம். பிரம்ம துர்விக்னேயத்துவம். ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம அஸ்தி. இது ஞானம். பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. இந்திரனே தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்படிங்கும்போது அது ஒண்ணு இருக்குங்கிற நமக்கு ஒரு வேல்யூ தெரியுது. இந்த கதையின் மூலியமாக, ஓ! அப்படி ஒண்ணு இருக்கு. யக்ஷன் யார் அப்படிங்கிறத உமாதேவி வந்து தான் சொல்லிக் குடுக்குறாங்க. மூலியமாக பிரம்ம அஸ்தித்வம் நமக்குள்ள ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா ஓ! இருக்கிறது. ஏன்னா ஆசிலேஷன் இருக்கிறவன் தானே மந்த அதிகாரி. இருக்குமா இல்லையா? என்னமோ கிளாஸ் எடுக்குறாங்க. பிரம்மம் இருக்கு, இருக்குன்னு அவங்களும் காத்தால சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கும் ஒண்ணும் பிரம்மம் ஒண்ணும் புரியிற மாரி இல்ல. அது இருக்குதா இல்லையேன்னே தெரியல. இவங்க வேற வேலை இல்லாம உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. நாமளும் வேற வேலையெல்லாம் போய் உட்கார்ந்திருக்க மாட்டேங்குது. நம்ம வேற வேலைய பார்க்கலாம் போ. பிரம்ம அஸ்தி என்ன ஆயிடுச்சு அங்க? கேட் ஆன் த வால். அப்புறம் தொப்புன்னு இந்த பக்கம் விழுந்துருச்சு. நோ. கொஞ்ச நேரம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே வாட்ச் பண்றது. இது வந்து ஒத்து வராது. இது ஏதோ கிளாஸ்க்கு வந்தோம்னா, வீட்ல இருக்கிற துக்கமெல்லாம் போகுதுன்னா வரலாம். வீட்ல பீரோ நம்புதுன்னா வரலாம். வீட்ல உறவுகள்லாம் பிரச்சனை பண்ணாம இருக்காங்கன்னா வரலாம். இது எதுவுமே நடக்கல. அப்புறம் எதுக்கு இத படிக்கிறது? அப்படின்னு விடுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா வகும்போதே எனக்கு என்ன பலன்? ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி வேதாந்த வகுப்புக்கு வந்துரும். வேதாந்த வகுப்புக்கு ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவதி. எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம்? துக்கத்திலிருந்து விடுபடுறேனா? வீட்ல சண்டையெல்லாம் குறைஞ்சு போச்சா? பீரோல பணம் நம்புதா? இதெல்லாம் வந்தா வேதாந்த வகுப்புக்கு இதெல்லாம் இதுக்காகத்தான் வரேன்னு நெனச்சு வந்துட்டு என்ன ஆவாங்க? இதெல்லாம் எதுவும் கிடைக்க போறதில்ல. வேற வேதாந்தம் வந்து பீரோ நம்புதாங்க? மனம் நிறையும். அது கேரண்டி. மனம் நிறையும். மனம் அமைதி அடையும். ஆனா என்ன இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். வந்தோனே ஃபாஸ்ட் ட்ராக் நூடுல்ஸ் மாரி 2 மினிட்ஸ் அடுப்புல போட்டா, குக் பண்ணா, சாப்பிடுற மாரி வந்தோனே மனம் நிறைந்து 1 வாரத்துல 10 நாள்ல ஒண்ணும் நடக்காது. சோ, இந்த மாரி பிரம்ம அஸ்தியிலேயே எல்லாரும் எப்படி இருப்பாங்க ஜனங்க வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம்? இது இருக்குதா? இல்லையா? ஆனா இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன புரியும் உங்களுக்கு? ஓ! இந்திரனே இத கத்துக்கணும் பிரம்ம அஸ்தின்னு போயிருக்காரு. அப்ப இருந்திருக்கு மாட்டிருக்குன்னு ஒரு ஸ்ட்ரெங்தன் த பிரம்ம அஸ்தித்வ புத்தி. அதுதான் இந்த கதையின் மூலியமாக நான் பெறுகிற வேல்யூ. அடுத்து என்ன சொன்னேன்? பிரம்ம துர்விக்னேயத்தம். அறிவது கடினம். துர்விக்னேயத்துல என்னது? பிரம்மனை அறிவது கடினம். ரொம்ப ரொம்ப கடினம். எப்போ? குவாலிஃபிகேஷன் இல்லாத மைண்டினால் அறிவது கடினம்னு புரிஞ்சுக்கணும். ஐயோ! அறிவது கடினமா? அப்ப வேண்டாம் உடு. அப்படின்னு போயிறக்கூடாது. குவாலிஃபிகேஷன் இருக்கிற இல்லாத மனதினால் அறிவது கடினம். குவாலிஃபிகேஷனோட இருக்கிற மனம் அதை புரிந்து கொள்ளும். என்ன சொன்னாரு பகவான் பகவத்கீதையில? ராஜ வித்யா. இப்பதான் முடிச்சுட்டு வந்தோம். ராஜகுஹ்யம், ராஜ வித்யா. சாதாரண வித்தியிலப்பா நீ படிக்க வந்தது. ராஜான்னா யாருங்க? நாட்டுக்கு ராஜானா அந்த இருக்கிற 1,00,00,000 பீப்பிள் இருந்தாலும் 1,00,00,000க்கு அவர் தலைவர். அந்த மாரி எத்தன வித்யா இருக்கோ, அத்தன வித்யால இது என்னது? ராஜ வித்யா. துர்விக்னேயம். ரகசியம். என்ன சொல்றாரு? ராஜ குஹ்யம். சொல்லியே குடுத்தாலும் என்ன ஆகாது? டக்குன்னு புரியாது. புரிஞ்ச மாரி இருக்கும். ஆனா புரியாது. சோ, இந்த பிரம்ம தத்துவத்தை குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அடைவது கடினம். குவாலிஃபிகேஷன் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் சாதன சஷ்டி சம்பத்திக்கே வருவோம் நம்ம. தர்மம் அதுக்குட்பட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் அது கர்மகாண்டம் நமக்கு குடுக்கணும். நம்ம பண்ற பூஜை, புனஸ்காரம், சாண்டிங் எல்லாமே எதுக்கு? அத கிராஸ் ஓவர் பண்ணி வர்றக்கு. காண்டத்துக்குள்ள பூந்திருக்கோம் அப்படின்னா கர்மகாண்டத்துக்கு உட்கார்ந்து கொள்வதற்கல்ல. ஒரு பையன் 4th ஸ்டாண்டர்ட் உள்ள போறான்னா 4th ஸ்டாண்டர்ட்லயே ஆயுசுக்கு உட்கார்ந்து கொள்வதற்கு அல்ல. 4th ஸ்டாண்டர்ட் விட்டு 5th போறதுக்கு தான் அவன் 4th உட்கார்ந்திருக்கான். 5th போனானே அங்கேயே உட்கார்ந்துக்க போறானா? அதை விடுவதற்காகத்தான் அவன் 5th உட்கார்ந்திருக்கான். 5th விட்டு 6th போகணுங்கிறதுக்காகத்தான் 5th உட்கார்ந்திருக்கான். அதேதான் கர்மகாண்டம். கர்மகாண்டத்துக்கு உள்ள போறது கர்மகாண்டத்துக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிறதுக்கல்ல. கர்மகாண்டத்திலிருந்து விடுபடுவதற்காக எங்க உட்கார்ந்திருக்கிறோம்? கர்மகாண்டம் is very important. To get into 5th standard, 4th is very important. Very, very important. 4th is important. அப்பதான் எங்க போக முடியும்? 5th போக முடியும். அந்த மாதிரி கர்மகாண்டம் is very much important. Very important. Very, very needed. For a Vedantic student, நிறைய பேர் சொசைட்டில பாத்தீங்கன்னா, கிளாஸ், உபநிஷத், அப்புறம் பகவத்கீதை. இது ஒரு நாள், அது ஒரு நாள். முடிஞ்சா எந்திச்சு போ. 10 வருஷம் படிக்கிறாங்க. 20 வருஷம் படிக்கிறாங்க பாவம். ஒண்ணும் ஒரு மனதுல என்ன கிடைக்கலன்னா, ஒரு ஸ்ட்ரென்தன்ட் அந்த ஒரு ஞானம் வந்து அந்த இடத்துல அவங்க ஒரு சஞ்சலமாவே இருப்பாங்க.
ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மகாண்டத்த கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு, ஞானம் இதான் சொன்னேன் பாருங்க, 4த்ல உட்கார்ந்து 4த்த விட்டா தான் 5த்துக்கு போ முடியும். எப்ப நீங்க 4த்தே தேவையில்ல, நான் 5த்தே படிச்சுக்கிறேன். அப்பலாம் டபுள் புரமோஷன் தருவாங்க பார்த்திருக்கீங்களா? 3 டூ 5 அந்த பையன் 5த்ல போய் படாத பாடு படும். எப்ப இன்டெலிஜென்ட் சொல்லி டபுள் புரமோஷன் அதெல்லாம் அந்த காலத்துல. அந்த மாரி எல்லாம் போக முடியாது. எது? கர்மகாண்டத்த விட்டுட்டு, அப்படியே ஹை ஜம்ப் என்ன மோக்ஷம், ஞானம், அ ஈஸ்வர தத்துவம், சிருஷ்டின்னு எனக்கு தெரியும். எல்லாமே பேசுவாங்க. சிருஷ்டின்னா தெரியும். அ அவஸ்தாத்திரை சாட்சி. வெரி குட். ஆ ஆமா. பஞ்சபகோஷ பிரக்கிரியா, தைத்திரியத்தில் அது எப்படி சொல்லுது? எல்லாமே சொல்லுவாங்க. அதிர்ச்சி ஸ்டன்னாயி நின்னுருக்கேன் நான்லாம். அப்படி எங்க எத சொன்னீங்கனாலும் உடனே அது எந்த உபநிஷத்துல, அது எந்த மந்திரத்துல, எத்தனாவது நம்பரு, பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் சொல்லி பாருங்க. அது எத்தனாவது அத்தியாயம், எத்தனா பூஜை புனஸ்காரமா? அதெல்லாம் தேவையே இல்லீங்க. அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைமு. எது? பூஜை, புனஸ்காரம், சாண்டிங்கு இதெல்லாம் என்னங்கிறது? அது வேதாந்திக் ஸ்டூடண்ட்க்கு எதுக்கு அதெல்லாம்? வந்தமா, படிச்சமா, போனமா இருக்கணும். வந்தமா, படிச்சாலாம் போ முடியாதுங்க. வெரி சாரி. வெறும் வேதாந்தம் முடிச்சுட்டு நான் உட்கார்ந்திருந்தேன்னா, 10 வருஷம் நான் நடத்தினாலும், ஏன் 4த்தே போகாம 3ல இருந்து எங்க போக நெனைக்கிறீங்க? 5த் போய் உட்கார்ந்து என்னத்த பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதுதான் கஷ்டம். எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய பேரு. நீங்க ஒருத்தர பேசினீங்கன்னா புரிஞ்சு போயிரும். டக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அதெல்லாம்? எதுக்குங்க சாண்டிங், பூஜை, புனஸ்காரம், நித்திய பூஜைலாம் எதுக்கு? இங்க வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து பிரம்ம தத்துவம் சொல்லுங்க, ஆத்ம தத்துவம் சொல்லுங்க, அவஸ்தாத்திர டெக்னிக் சொல்லுங்க, ஆமா பிரதிபோதத்த விளக்குங்க. எல்லாம் புரிஞ்சிரும். நிஷ்டைக்கு வர முடியாது. அப்ப என்ன தேவ? கர்மகாண்டத்துக்கு எதுக்கு போறோம்? கர்மகாண்டத்த ஏன் நம்ம ஃபாலோ பண்றோம் நம்ம குரூப்பு? கர்மகாண்டத்துக்குள்ள போறது, அது உபாசனையா இருக்கலாங்க, மெடிடேஷனா இருக்கலாங்க, சாண்டிங்கா இருக்கலாங்க, பூஜையா இருக்கலாங்க, வேல்யூவா இருக்கலாம். வேல்யூ அங்க தான் இருக்குது அதிகம். வேல்யூவா இருக்கலாம். அக்னி ஏதோ அக்னி காரியமா இருக்கலாம். குரூப்ல ஒரு அக்னி காரியமா எல்லாமே. கோயிலுக்கு போறது எல்லாமே பாருங்க. அதெல்லாம் கர்மகாண்டம் தானே. எதுக்கு அங்க அது பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த கர்மகாண்டத்தை செய்வது கர்மகாண்டத்திலேயே உட்கார்ந்துக்கிறக்கு அல்ல. கர்மகாண்டத்தை தாண்டி வருவதற்காக இப்ப என்ன பண்றோம்? கர்மகாண்டத்தை செய்கிறோம். ஃபாலோ பண்றோம். சீ தி இம்பார்ட்டன்ட் ஆஃப் கர்மகாண்டம். ஏன்னா யூசுவலா வேதாந்திக் தூக்கி போட்டுருவாங்க. அது எதுக்கு இங்க வகுப்புக்கு வந்தா பத்தாதா? நீங்க பாருங்க ஒரு ஆசிரமத்துல என்ன வச்சிருப்பாங்க? கோயில் வச்சிருப்பாங்க. டெய்லி தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கும். அங்க தினம் உட்கார்ந்து ருத்ரம் படிக்க சொல்றாங்க. ஏன்? அவங்க தான் ஆசிரமத்துல தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு தெரியாத விஷயமாங்க நமக்கு இந்த அல்ப புத்திக்கு தெரிஞ்சிருது. அவர் ஒரு ஆசிரமம் கட்டினா என்ன பண்றாரு? கோயம்புத்தூர்ல என்ன இருக்குது? கோயிலுக்கு பார்த்தீங்களா இல்லையா? அது தினம் போய் வியாழக்கிழமை ஒருத்தர் அந்த கோயிலுக்கு தினம் அந்த படிக்கிறவங்க அத்தன பேர் கோயிலுக்கு வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அக்னி காரியம் நடந்துட்டே இருக்கும். ஒண்ணு மாத்தி ஒத்தி ஐயர் வருவாங்க, மந்திரம் படிப்பாங்க, ஹோமம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. தினம் 5 மணிக்கு நீ ரிஷிகேஷ் போய் பாருங்க. 5 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்குதா இல்லையா? ருத்ரம் படிக்கிறாங்களா இல்லையா? ஏன்? அத விடவாங்க நாமள தெளிஞ்சுட்டோம். அவர விடவாங்க நம்மள தெளிஞ்சுட்டோம். கர்மகாண்டம் மீன்ஸ் ஏன் நெறைய பேர் நெனைக்கிறது சாண்டிங்லாம் தேவையில்ல, பூஜை தேவையில்ல, கோயில் விசிட் எல்லாமே தேவை. எதுக்கு? அது விடுறக்கு. புரிஞ்சுதுங்களா? சோ ஏன்? பிரம்ம துர்விக்னேயம். அது அறிந்து கொள்வது கஷ்டம். வெரி, வெரி டஃப் சப்ஜெக்ட். அப்ப அத புரிய வைக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம்? இதுக்குள்ள 5த்ங்கிறது ரொம்ப கஷ்டம்னா, 3 பாய் என்ன பண்ணணும்? 4த்குள்ள போய் உட்கார்ந்து படிச்சு, அப்புறம் 4த்த விட்டு எங்க வரணும்? 5த்க்கு வரணும். அதுதானே கிரமம். இல்லைன்னா அது என்ன ஆயிரும்? அக்கிரமம். கிரமமா போகலைன்னா, நம்ம பண்றதுல என்னது? போட்டுக்குங்க. அக்கிரமம். அக்கிரமம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ட். முறையாக போகல அப்படின்னா, அது அக்கிரமம். அதனால தான் என்ன சொல்றது? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். துர்விக்னேயத்துவம் பரோக்ஷ பிரியாக தேவாக. படிச்சோமா இல்லையா? பரோக்ஷ பிரியாக. அதாவது பரோக்ஷ பிரியாக தேவாகனாங்க, அவங்க யாரு கண்ணுலயும் தேவர்கள் வந்து படக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. அது வந்து பரோக்ஷ பிரியாகன்னா என்ன அர்த்தம்? பரோக்ஷம்னு என்ன? யாரு கண்ணுலயும் படாம இருக்கணும்னு விரும்புவாங்களாம். பரோக்ஷ பிரியாக தேவர்களே யாரு கண்ணுலயும் படாம இருக்கணும்னு நெனைக்கும்போது, ஏன்னா நம்ம போட்டு பெரண்டுறன்னு தெரியுமே என்னமோ தெரியல. எதற்காக அவங்க இப்படி நெனைக்கிறாங்கன்னு தெரியல. யாரு கண்ணுக்கும் படமாட்டாங்க. ஒரு சக்தி ரூபமா வந்து அன்னைக்கு நம்ம கோயில்ல நம்ம காமிச்சாங்களே தவிர, அவங்க கண்ணுக்கு முன்னால வந்து நின்னாங்களா என்னங்க? நின்னிருந்தா நம்ம என்ன ஆயிருப்போம்? துண்டக்கான துணியக்கான எந்திச்சு ஓடி வந்திருக்க மாட்டோம். அதனாலயே என்னவோ பரோக்ஷ பிரியா தன்னை காட்டிக் கொள்ள மாட்டார்கள். தேவர்களே தன்னை வெளிப்படையாக காட்டிக் கொள்ள மாட்டார்களுங்கும்போது, அவரை படைத்த ஈஸ்வரனும், பிரம்மனும் தன்னை காட்டிக் கொள்வார்களா என்ன? துர்விக்னே. சோ இட் இஸ் துர்விக்.
ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.